இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பாதாம் ஹல்வா. இது நமக்கு அடையார் ஆனந்த பவன்லலாம் கிடைக்கும் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம ஒரு 1-2 மணி நேரம் அதை ஊற வைக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை தோலெல்லாம் எடுக்கணும். நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம விரலில் வச்சு இப்படி அழுத்தினோனாலே அதோட தோல் அழகாக க்ளீனாக வந்துடும். இந்த ரெசிபிக்கு இதுதான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்லா தோலையும் நீக்கின பாதாம் 3 கப் இருக்குது. இனி இதை நான் மிக்ஸி ஜாரில் 2 செட்டாக போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது கூட ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றி அரைக்க போகிறேன். நிறைய பால் ஊற்றினாலும் நம்ம அப்புறம் வத்த வைக்கிறதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். அதனால் அளவாக ஊற்றுங்க. நான் அந்த மொத்த ரெசிபிக்கும் 1 கப்பு பால் தான் எடுத்திருக்கேன். அரைக்கும் போது ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த ரவை பக்குவத்தில் இருக்கணும். சரி, இப்போ நான் முதல் செட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டையும் நான் அரைச்சி எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. ஒரு அடிகனத்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இனி இது கூடவே நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை நான் இது கூட சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா இது அந்த கலர், அதுக்கு ஒரு இளம் லைட் கலர் இருக்கும், அந்த கலருக்காக சேர்க்குறேன். குங்குமப்பூ இல்லாட்டா நம்ம வந்து கேசரி பவுடர் போடலாமான்னா நோ, அது போடக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த குங்குமப்பூக்கு ஃப்ளேவர் வேணும். குங்குமப்பூ இல்லைன்னா அது போடாமல் கூட செய்யுங்க, கேசரி பவுடர் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கிளறி அடிப்பிடிச்சிடக்கூடாது, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இனி இது கூட சீனி, 1 கப்பு பாதாமுக்கு 1 கப்பு சீனி கரெக்டான அளவு. உங்களுக்கு இனிப்பு குறைவாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 3/4 கப்பு சீனி போடுங்க. அதை விட 3/4 கப்பை விட குறைஞ்சிட்டாலும் டேஸ்ட் இருக்காது. அல்வானாலே அது இனிப்பாக தானே இருக்கணும். ஒவ்வொரு பொருட்களுடைய அளவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இப்போ நீங்கள் சீனி போட்டு இப்படி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கிளறும் போதே அது அந்த சீனி இழகி இந்த மாதிரி லூஸ் ஆகும். கொஞ்சமும் அடி பிடிச்சிடக்கூடாது. கனமான பாத்திரமும் மீடியம் ஃப்ளேம், அதுக்கு மேலே நீங்கள் கூட்டி வச்சிடாதீங்க. பொதுவாக நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு சின்ன பிஞ்ச், ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் உப்பு போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப்பு நெய்யை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய்யாக ஊற்றி நம்ம கிளறிட்டே வரணும். இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் தெறிக்கும், ஒரு 5 நிமிஷம் பட்டுன்னு தெறிக்கும் அந்த தண்ணியெல்லாம். ஸோ அப்போ கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லை நீள கரண்டி வச்சுட்டு செய்யுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம்லாம் அடங்கி அவங்க காம் ஆயிட்டாங்க. இனி நம்ம இருக்கிற அந்த மிச்ச நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சட்டியில் ஓரங்களில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி அழகாக இழகி வரணும். இப்போ இது கிட்டத்தட்ட நல்லாவே ரெடி ஆயாச்சு. இனி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1-2 டீஸ்பூன் நெய்யை மொத்தமாக ஊற்றிடுங்க. அதுக்கு 1 கப்பு நெய், எவ்வளோக்கு எவ்வளவு நெய் சேர்க்குறோமோ அவ்வளவு நல்லா தான் இருக்கும். இந்த நேரம் நீங்கள் ஏலக்காய் பொடி வேணும்னாலும் சேர்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் ஏலக்காய் போட்டு அடி வாங்கிரும்ன்றதுனால நான் குங்குமப்பூ ஃப்ளேவரோடு நிறுத்திடுவேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காவும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாதாம் ஹல்வா ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் இது நல்ல சுருண்டு வரணும். இது கரெக்டான பக்குவம், அவ்வளவுதான். இனி இதுக்கு மேலே கிண்டிகிட்டு இருக்க வேண்டாம். பாதாம் ஹல்வா இப்போ ரெடி ஆயாச்சு. இனி இதை ஆறின பிறகு நம்ம சாப்பிட வேண்டியதான். இது ஆறின பிறகு ரொம்ப அந்த கட்டியாலாம் ஆகாது, பர்ஃபி மாதிரி கட்டி ஆகாது. பால்கோவா சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.